வியூஸ், இன்றைக்கி இந்த பதில் நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு அட்மிஷன் 2024 ஓகேங்களா. TNEA 2024க்கான பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக ஒரு TNEA 2024 கவுன்சிலிங்கில் ரொம்ப அவேராக இருக்கணும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம தொடர்ந்து 4th இயராக நம்ம கண்டினியூஸாக வந்து அவேர்னஸ்க்காக இந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன் இல்லைங்களா. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் ஓகேங்களா எந்த அளவுக்கு வந்து காலேஜஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்குது, தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி காலத்துக்கு என்னென்ன கோர்சஸ் நம்ம சூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்குறோம். நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸோட டாப் 50 காலேஜஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி இந்த பகுதியில் நான் பார்க்க போகிறது ஐடிக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்கிறது, அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்ட் தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸை பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும், உங்களுக்கு ஐடி வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஒரு ஒன் டைமென்ஷனல் ஓகேங்களா. ஐடி ஜாப் தவிர அதர் தென் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணலாம், ப்ரைவேட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணலாம், ஐடி ஜாப்ஸும் ட்ரை பண்ணலாம், இல்லை எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு மல்டி டைமென்ஷனல் கோர்ஸ்னே சொல்லலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரம் பிகினிங்லேருந்தே கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷத்தில் வந்து இன்னி ஸ்டில் அதே இன்னி வரைக்கும் உங்களுக்கு லெவல் வந்து அதே லெவலில் தான் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்கிறதும் சரி, ரொம்ப மேலவும் போல் ரொம்ப கீழவும் போல் சரிங்களா. அந்தளவுக்கு மார்க்கெட்டும் அந்தளவுக்கு வந்து ஸ்டெபிளைஸாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஒரே லெவலில் கிராஜுவலாக போயிட்டுருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்னும் நல்லா பூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனாலேயே எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லேயே நிறைய ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ்லையும் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸஸும் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸும் தைரியமாக எடுத்து படிக்கிறதுக்கும் அந்த லெவலில் போயிட்டுருக்காங்க. அதனால் எலக்ட்ரானிக்ஸ் இதோட பேரண்ட் குரூப்பாக இருக்கிற இல்லை மேஜர் குரூப்பாக இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இல்லைங்களா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் டெஃபினட்டாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோர்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோட டாப் 50 காலேஜஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த காலேஜில் படித்தா எனக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், எனக்கு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் எல்லாமே எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஒர்க் ஷாப் செமினார்ஸ் எல்லாமே எனக்கு வந்து என்னோடய நாலேஜ் வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான காலேஜஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இல்லைங்களா. இன்றைக்கி அது வந்து டாப் 50 காலேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில். ப்ளஸ் நம்ம 25 அடிஷ்னலாகவே பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஜெனரல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் வைஸில் தான் நம்ம அடிஷ்னலாக 25 காலேஜஸ் சொல்லுவேன். பட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸ்லையுமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. அதனால் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு காலேஜஸும் உங்களுக்கு எக்ஸஸாகவே நம்ம பார்க்கலாம். 75 பார்த்துருவோம் சரிங்களா. சரி, ஃபஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா CEG கேம்பஸ் ஓகேங்களா. அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ். உங்களை அண்ணா யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது CEG கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்டிங் கட் ஆஃப் மேக்ஸிமம் வந்து 200 ஓகேங்களா. மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 200 வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து 180.5 இருந்திருக்கு ஓகேங்களா. கவுன்சிலிங் கோட் 1 சரிங்களா. தென் அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுனா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் PSG ஓகேங்களா. PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் 200லேருந்து 186 வரைக்கும் போயிருக்கு. கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2006 ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து MIT கேம்பஸ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இல்லைங்களா. இது காலேஜ் கோடு வந்து இந்த காலேஜ் கோடு வந்து 4 தான் காலேஜ் கோடு இல்லை. மேக்ஸிமம் 199லேருந்து 168.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா SSM சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லை OMRல இருக்குது. கவுன்சிலிங் கோட் 1315. இங்கே வந்து மேக்ஸிமம் 200 மினிமம் வந்து 173 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க GCT சரிங்களா. கவுன்சிலிங் கோட் 2005 சரிங்களா. உங்கள் மேக்ஸிமம் கட் ஆஃப் 198 வரைக்கும் போயிருக்கு. மினிமம் வந்து 174 வரைக்கும் இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தியாகராஜில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 5008. மேக்ஸிமம் கட் ஆஃப் 198.5லேருந்து 167.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் CIT கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2007. உங்களுக்கு மேக்ஸிமமாக 199லேருந்து 150.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து 8th பார்த்தீங்கன்னா PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இல்லை கோயம்புத்தூரில் இருக்குது. கவுன்சிலிங் கோட்
2377 PSC College of Technology group of institution. But இந்த காலேஜ் வந்து நான் அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். உங்களுக்கு மேக்ஸிமம் 196லேருந்து 154 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ். இதில் கவுன்சிலிங் கோட் 2615 ஓகேங்களா, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் 198லேருந்து 162.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து சென்னையில் இருக்கிற சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, கவுன்சிலிங் கோட் 1399 இல்லை மேக்ஸிமமாக 197லேருந்து 133 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற கேசிடி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோட் 2712 மேக்ஸிமம் 196லேருந்து 139.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோட் 5901 கவர்மெண்ட் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இல்லை மேக்ஸிமம் 193.5லேருந்து 160.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இல்லை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் கோட் 2718 மேக்ஸிமம் 193லேருந்து 134.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டில் இருக்க. கவுன்சிலிங் கோட் 1211 மேக்ஸிமம் 194லேருந்து 153 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து திருநெல்வேலியில் இருக்க GCE கவுன்சிலிங் கோட் 4974 மேக்ஸிமம் 190.5லேருந்து 131.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து நுங்கம்பாக்கம் லைலா காலேஜில் இருக்கிற லைலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோட் 1450 மேக்ஸிமம் 190.5லேருந்து 150.5 வரைக்கும் போயிருக்கு. பட் ஆனால் நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். GCE திருநெல்வேலி நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். சரிங்களா. தென் அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஓகேங்களா, சென்னை CIT கேம்பஸ்லேயே இருக்கிற அனதர் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் கோட் 1398 நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் 190லேருந்து 150 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். தென் அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க. கவுன்சிலிங் கோட் 1432 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் கட் ஆஃப் 194.5லேருந்து 148 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க KPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோட் 2764 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் கட் ஆஃப் 195.5லேருந்து 134.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ். கவுன்சிலிங் கோட் 2025 நான் அட்டானமஸ். இல்லை 187.5லேருந்து 153.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து ஈரோட்டில் இருக்கிற ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது முன்னாடி வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜின்னு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து நேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் காலேஜுக்கு அந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கவுன்சிலிங் கோட் 2709 நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் வந்து 186லேருந்து 138.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. அடுத்து 22nd பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்க. கவுன்சிலிங் கோட் 2710 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 193.5லேருந்து 134.5 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து RMK இன்ஜினியரிங் காலேஜ். எங்களா சென்னை அவுட்டரில் கவரைப்பட்ட அந்த ஏரியாவில் இருக்க. கவுன்சிலிங் கோட் 1113 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 190லேருந்து 130 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து SVCE ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். காலேஜ் நேம்ஸில் டெஃபினட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெங்கடேஸ்வரா நேமில் நிறைய காலேஜஸ் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 1219 நல்லா நான் வச்சுக்கோங்க. வெங்கடேஸ்வரா 1219 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் கட் ஆஃப் 195லேருந்து 159 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. தென் அடுத்து GCE பர்கூர். ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் கோட் 2603 188லேருந்து 150 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து 185லேருந்து 130 வரைக்கும் போயிருக்கு. காலேஜ் கோடு வந்து 2722. தென் அடுத்து சென்னை ராமபுரத்தில் இருக்க ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். கவுன்சிலிங் கோட் 1304 மேக்ஸிமம் கட் ஆஃப் 191.5லேருந்து 141 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 2739 மேக்ஸிமம் கட் ஆஃப் 191லேருந்து 135 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து 29 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ். ஓகேங்களா, ஸ்ரீரங்கத்தில் இருக்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ். கவுன்சிலிங் கோட் 3465 நான் அட்டானமஸ். மேக்ஸிமம் 190லேருந்து 139 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து ஈரோடு சத்தியமங்கலத்தில் இருக்கிற பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோட் 2702 மேக்ஸிமம் கட் ஆஃப் 192.5லேருந்து 135 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. தென் அடுத்து வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற சென்னை வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் கவுன்சிலிங் கோட் 1419 மேக்ஸிமம் 196லேருந்து 139 வரைக்கும் போயிருந்துச்சு.
தென் அடுத்து வேலூரில் இருக்க தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காலேஜ் கோட் 1516, இல்லை கவர்மெண்ட் காலேஜ் நான் அட்டானமஸ், இல்லை மேக்ஸிமம் வந்து 193.5லேருந்து 138 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2719, இல்லை அட்டானமஸ், மேக்ஸிமம் வந்து 189லேருந்து 130.5 வரைக்கும் போயிருச்சு. தென் 34 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், இல்லைங்களா, அது ஆர்எம்கே காலேஜில் அதே கேம்பஸில் இருக்க சென்னை அவுட்டர் கவரப்பட்டி அதே இந்த ஏரியாவில் உங்களுக்கு காலேஜ் கோட் வந்து 1112 அட்டானமஸ் காலேஜ், உங்களை மேக்ஸிமம் 183லேருந்து 135.5 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து ஈரோடு பெருந்துறையில் இருக்க கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2711, மேக்ஸிமம் கட் ஆஃப் 195.5லேருந்து 130 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓஎம்ஆரில் இருக்க, இல்லை அதே மாதிரி நேமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சென்ட் ஜோசப் என்ற நேமில், இல்லை கவுன்சிலிங் கோட் 1317, சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காலேஜ் சென்ட் ஜோசப் இருக்க காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1317, ஓகேங்களா, மேக்ஸிமம் கட் ஆஃப் 190.5லேருந்து 129.5 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து 37 பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 2618, உங்களுக்கு மேக்ஸிமம் 198லேருந்து 129.5 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து 30ல் வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 1432, உங்களுக்கு மேக்ஸிமம் 179.5லேருந்து 136 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் தருமபுரி கவர்மெண்ட் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2369, மேக்ஸிமம் கட் ஆஃப் 175லேருந்து 136 வரைக்கும் போயிருச்சு, நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். தென் அடுத்து 40 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில்பட்டியில் இருக்கிற தூத்துக்குடி கோவில்பட்டியில் இருக்கிற நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 4962, இல்லை மேக்ஸிமம் 192லேருந்து 129.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருச்சு. அடுத்து 41 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் மதுரை, காலேஜ் கோட் வந்து 5010, மேக்ஸிமம் 183லேருந்து 133.5 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து சென்னை வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற சாயரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சாயரம் இன்ஜினியரிங் காலேஜோட அனதர் காலேஜ், காலேஜ் கோட் வந்து 1324, மேக்ஸிமம் கட் ஆஃப் 189லேருந்து 130 வரைக்கும் பாசிபிள் இருக்குது, லாஸ்ட் இயர் போயிருச்சு. தென் அடுத்து திருச்சியில் இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ், கவுன்சிலிங் கோட் 4024, மேக்ஸிமம் கட் ஆஃப் 183.5லேருந்து 129 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருச்சு. அடுத்து 44 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோட அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்குது புதுவாயில் அந்த ஏரியாவில், கவுன்சிலிங் கோட் 1128, ஓகேங்களா, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இதுவும், உங்களை மேக்ஸிமம் 182லேருந்து 130 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, காலேஜ் கோட் வந்து 2731, மேக்ஸிமம் கட் ஆஃப் 188லேருந்து 136.5 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோட்டில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 1216, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், மேக்ஸிமம் கட் ஆஃப் 193லேருந்து 133.5 வரைக்கும் போயிருச்சு. தென் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் தேனி போடிநாயக்கூரில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 5009, நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், மேக்ஸிமம் 176லேருந்து 143 வரைக்கும் போயிருச்சு. அடுத்து 48 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் இருக்க, கவுன்சிலிங் கோடு வந்து 23464, நான் அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜ், உங்களுக்கு மேக்ஸிமம் 182.5லேருந்து 134.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. தென் 49 பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்க, விருதுநகர் சிவகாசியில் இருக்க பெப்கோ ஷிலாக் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 4960, அட்டானமஸ், மேக்ஸிமம் கட் ஆஃப் 193.5லேருந்து 136 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. தென் 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரையில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 5989, மேக்ஸிமம் வந்து 195.5லேருந்து 130.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து 51, இது கொஞ்சம் 20 காலேஜஸ் கொஞ்சம் வேகமாக போயிடுவோம், தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்க, கவுன்சிலிங் கோட் 2735. தென் அடுத்து PSNEA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இருக்க, கவுன்சிலிங் கோட் 5910. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2706. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற KGIESL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2751. தென் அடுத்து 55 பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 1210. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற KIT கலைஞர் கர்நாடகா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2750. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 3819.
தென் அடுத்து திருச்சியில் இருக்க கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 3826. தென் அடுத்து திருச்சியில் இருக்க கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 3830. தென் அடுத்து 60 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை கோரம்பாக்கத்தில் இருக்க. தென் அடுத்து 61 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓஎம்ஆரில் இருக்கு பாருங்க, அதே காலேஜோட குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ங்களா. தென் கவுன்சிலிங் கோட் 1149. தென் அடுத்து 62 பார்த்தீங்கன்னா ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் கவுன்சிலிங் கோட் 2329. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2725. தென் அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம் கவுன்சிலிங் கோட் 2026. தென் 65 பார்த்தீங்கன்னா சென்னை காரமங்கலத்தில் இருக்க கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 1311. தென் யூனிவர்சிட்டி காலேஜ் திருச்சிராப்பள்ளி பிஐடி கேம்பஸில் பிஐடியில் இருக்குது, பிஐடி கேம்பஸு கவுன்சிலிங் கோட் 3011. தென் அடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இதில் சென்னை அம்பத்தூர் ரெடில்ஸ் ரோட்டில் இருக்குது கவுன்சிலிங் கோட் 1120. தென் 68 பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தென் காலேஜ் கோட் வந்து 2736. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நரசிங்கபுரத்தில் இருக்க சிஐடி கிடையாது சிஐஇடி கவுன்சிலிங் கோட் 2704. நல்லா செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சமுந்திர இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை ஆவடி பக்கத்தில் இருக்க கவுன்சிலிங் கோட் 1118. தென் அடுத்து சேலமில் இருக்க நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2653. தென் அடுத்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது கவுன்சிலிங் கோட் 2708. தென் அடுத்து ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்குது கவுன்சிலிங் கோட் 1140. தென் அடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது கவுன்சிலிங் கோட் 2729. தென் அடுத்து திருச்சியில் இருக்க ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 3807. சரிங்களா, இது வரைக்கும் பார்த்தா இந்த 75 காலேஜஸ் டெஃபினட்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். இல்லை இந்த காலேஜஸ்லேருந்து டெஃபினட்டாக நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் நம்ம சொல்லலாம். லாஸ்ட்டாக கவுன்சிலிங்லேயும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே இருக்குது, நல்லா நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு வந்து உங்கள் ஆவரேஜ் கேட்டால் 150 வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ். இந்த காலேஜஸில் நீங்கள் இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட்டு எடுத்த அந்த கட் ஆஃப் வச்சு தான் நம்ம இந்த ரேங்கிங் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்களா அது சில அட்மிஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, தென் அதே மாதிரி எந்த கட் ஆஃபில் போயிருக்கு அதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி இந்த ரேங்கிங் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, இதில் இந்த 75 காலேஜஸில் டெஃபினட்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்க்குறவங்களுக்கு ஆப்ஷன்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் பார்க்குறவங்களுக்கும் சரிங்களா. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேறு காலேஜஸ் பற்றி தகவல் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.